திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமம் கமல துயில அன்னை மேல் கண் பலரும் மாமான் மகனே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தையுள் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமன் பலமும் நவின்றேலோரெம்பாவாய். வரி வரி விளக்கம். தூமணி மாடத்து, மணிமாடம் கொண்ட அழகிய வீடு. விளக்கெரிய தூபம் கமல, வீடு முழுவதும் விளக்குகள் எரிந்து தூபம் மணக்கிறது. மாமான் மகளே, செல்வந்த குடும்பத்தில் பிறந்த பெண் சுக வாழ்க்கையில் மூழ்கி உறங்குகிறாள். மணிக்கதவம் தாழ் திறவாய், கதவை திறந்து அவளை எழுப்புங்கள் என்று தோழிகள் அழைக்கிறார்கள். ஊமையோ செவிடோ அனந்தலோ, அவள் ஏன் எழவில்லை? பேச முடியாதவளா? கேட்க முடியாதவளா? அல்லது சோம்பலில் மூழ்கியவளா? மந்திரப்பட்டாலோ? மந்திரத்தால் கட்டுப்பட்டவளா? மாமாயன் மாதவன் வைகுந்தன், பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும். நவின்றேலோர் எம்பாவாய், நாமங்களை சொல்லி வைகுண்டத்தை அடைவோம். இப்பாசுரத்தின் முக்கிய பொருள் சுகவாழ்க்கை, சோம்பல், சுகவாசம் இவை அனைத்தும் நிலையற்றவை. நிலையானது வைகுண்டம். அதனை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும். ஆண்டாள் அறிவுரை: உலக சுகத்தில் சிக்காமல் பகவானின் நாமங்களை சொல்லி ஆன்மீக வாழ்வை நோக்க வேண்டும். ஆன்மீக பாடம். உலக சுகம் தற்காலிகம். வீடு, செல்வம், சுகவாசம் எல்லாம் நிலையற்றவை. பகவானின் நாமம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் போன்ற திருநாமங்களை சொல்லுவதால் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். தோழிகளை எழுப்பும் பாசுரம். இது வெளிப்படையாக தோழிகளை எழுப்புவது போல இருந்தாலும் உள்ளார்ந்த பொருள் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப். ஸ்ரீயம் சம்ருத்தி.